வணக்கம் நண்பர்களே. இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நேத்தி பார்த்தோம். எல்லாருமே டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க. யூடியூப் ஊடகங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய கூட்டம். எப்போதுமே விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தான் என்று சொன்னாலும், இதுவரைக்கும் அவர் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டிருக்காரு. மதுரையில 2வது மாநாடு போட்டாரு. அங்கெல்லாம் ஒரு இடத்தில் மாநாடு அறிவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடத்திலே வந்த கூட்டம். ஆனால் இது வந்து சாலை மார்க்கமாக நீங்க என்ன தேடி வர வேண்டாம், நான் உங்களை தேடி வரேன் என்று சொல்ற மாதிரி முதல் முறையாக அவருடைய அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக தேர்தல் பரப்புரை பயணத்தை நேற்று ஆரம்பித்தார். அதிலே பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்ல போனால் அவர் நேற்று செப்டம்பர் 13ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து காலையிலே திருச்சியில் காந்தி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மரக்கடை அந்த பகுதியிலே மக்கள் சந்திப்பு. அதற்கு அடுத்ததாக மதியம் அரியலூரிலே மக்கள் சந்திப்பு. அன்று மாலை 4 மணி வாக்கில் அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு. அதை முடிச்சுட்டு அப்படியே சென்னை போயிடலாம் என்பதுதான் அவருடைய ஏற்கனவே திட்டமிட்ட. இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போலீசாரிடம் கொடுத்த அந்த அனுமதிக்கான மனுவிலும் அப்படித்தான் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நடந்தது என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் காலை திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து இறங்கி அந்த பரப்புரை பயண ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் ஆகிப்போச்சு. அங்கிருந்து அரியலூர் வருவதற்கே இரவு ஆகிவிட்டது, நள்ளிரவும் ஆகிவிட்டது. அதனால அவர் பெரம்பலூர் போகாம பெரம்பலூர் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் விஜய். என்ன நடந்தது? இதை இப்போதைய தமிழக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி எதிர்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரே பேச்சாக இருக்கிறது. ஏற்கனவே வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திருச்சி வந்து இந்த இடத்துல நாங்க எங்க தலைவர் மக்களை சந்திக்க போறாரு, அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு காவல்துறை உயரதிகாரிகளை சந்திச்சு ஒரு மனு கொடுத்தாரு. உடனடியாக அவர் கேட்ட இடங்கள் மறுக்கப்பட்டதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்பட்டது. அது பல்வேறு இடங்கள் ஆலோசிக்கப்பட்டு லாஸ்ட்ல திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில் அவர் மக்களை சந்திப்பது என போலீசார் அனுமதி கொடுத்தார்கள். அதுவும் ஏற்கனவே போலீசார் ரூட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வர்றீங்க, ஏர்போர்ட்ல இருந்து டோல்கேட் வழியாக ஹெட் போஸ்ட் ஆபீஸ் வழியாக அந்த காந்தி மார்க்கெட் மரக்கடைக்கு வரீங்க. அங்க அதிகபட்சம் 25 நிமிடம் தான் நீங்க பேசணும். அதற்கப்புறம் அங்கிருந்து நீங்க அரியமங்கலம் பால் பண்ணை வழியாக சென்னை பைபாஸுக்கு போயிடணும். இதுதான் விஜய்க்கு போலீசார் போட்டு கொடுத்த ரூட். ஆனால் நடந்தது காலை 9 மணி அளவில் விஜய் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. ஏர்போர்ட் வாசல்ல கட்டுக்கடங்காத பெரும் கூட்டம். எவ்வளவு செருப்புகள், அதாவது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான செருப்புகள் அங்கேயே விடப்பட்டிருந்ததாக சொல்கிறார்கள். அங்கிருந்து விஜய் வெளியே வந்து ஏற்கனவே தென் மாவட்டங்களிலிருந்து வந்த இந்த கூட்டத்தினர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே அவங்க நிறுத்தப்பட்டாங்க. விஜய் வரதுக்கு முன்னாடியே. விஜய் வந்த பிறகு அவர் ஏர்போர்ட்டிலிருந்து டோல்கேட் வழியாக அவர் போகும்போது அவர் பின்னாடி அவ்வளவு நூற்றுக்கணக்கான வாகனங்கள். ஏர்போர்ட்டில் இருந்து நடந்து போனாலே காந்தி மார்க்கெட்டுக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம். ஆனால் நேற்று அவருடைய அந்த பிரச்சார வாகனம் செல்வதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேல ஆகிப்போச்சு. 9:30 மணிக்கு ஏர்போர்ட்ல கிளம்பினவர் அவர் அந்த காந்தி மார்க்கெட் மரக்கடைக்கு வரும்போது 3:45 ஆச்சு. அதன் பிறகு அவருடைய வாகனத்திலே மேலெழுந்து வந்து அவர் பேச ஆரம்பித்தால் ஒலிபெருக்கி கோளாறு. இது அவர் பேசவில்லை என்பதே ஒரு பேச்சாகிவிட்டது. அதன் பிறகு அங்க வந்து என்னன்னா போலீஸ் போட்ட கண்டிஷன்கள்ல மைக்கு வந்து நீங்களே அந்த பஸ்ஸுக்குள்ள செட் பண்ணிக்கணும். வெளியிலிருந்து ஒலிபெருக்கி உட்பட எந்த விதமான அந்த உபகரணங்களும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்ததால வேற மைக்குக்கு வழி இல்லை. இன்னொரு ஒயர்லெஸ் மைக் ஏற்பாடு பண்ணாங்க. அதுவும் அந்த நேரத்துல அவர் கைக்கு போக முடியல. இந்த நிலையில் 25 நிமிட பேச்சை 10 நிமிட பேச்சாக சுருக்கி கொண்டார் விஜய். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அங்கிருந்து வந்து ஏர்போர்ட்ல இருந்து காந்தி மார்க்கெட் மரக்கடைக்கு 6 மணி நேர பயணம் மேற்கொண்ட விஜய் அங்கே பேசியது அதிகபட்சம் 10 to 15 நிமிஷம் தான். அதற்கு பிறகு கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் மெல்ல மெல்ல அங்கிருந்து அரியமங்கலம் பால் பண்ணை வழியாக சென்னை பைபாஸ் சாலைக்கு அவர் போகிறாரு. அப்போதுதான் திருச்சி போலீசார் பெருமூச்சு விட்டார்கள். இதுல நம்ம வந்து திருச்சி அரசியல் வட்டாரத்தில் பேசணும். அவர் அங்க விஜய் பேசின பேச்சை நீ கேட்டிருப்பீங்க. அவர் வழக்கம் போல ஒன்றிய பாஜக அரசு, மாநில திமுக அரசு என்று குறிப்பிட்டு இரண்டையும் மிக கடுமையாக அட்டாக் செய்தார். இந்த நிலையில் விஜய் உடைய இந்த
இந்த தேர்தல் பரப்புரை இந்த பயணத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம திருச்சி வட்டாரத்தில் கேட்டபோது, திருச்சி மாநகர போலீசார் மற்றும் ஆயுதப்படை போலீசார் இவங்க தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்தாங்க. ஏர்போர்ட்ல ஒரு 200 போலீசார் இருந்திருப்பார்கள். அதே போல சுங்கச்சாவடி டோல்கேட் அந்த பகுதியில ஒரு 200லிருந்து 300 போலீசார் இருந்திருப்பார்கள். அதன் பிறகு இந்த அவரோட பரப்புரை பயணம் ஆரம்பிக்கிற அந்த மரக்கடை அந்த பகுதியில் ஒரு 300 போலீசார், கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்த கூட்டமும் ஆயிரக்கணக்கான ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து அவருடைய பிரச்சார ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய முன்னும் பின்னுமாக ஏகப்பட்ட கார்கள், ஏகப்பட்ட இருசக்கர வாகனங்கள். அது மட்டுமல்ல, இதுல முக்கியமான விஷயம், இந்த அவர் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு தான் தேர்தல் சுற்றுப்பயணம் வர்றாரு. ஆனால் அந்த கூட்டம் வந்திருந்த கூட்டம் இந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த பக்கம் பாண்டிச்சேரி, ஏன் பெங்களூரில் இருந்து கூட, ஏனென்றால் இது வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் பரப்புரை பயணம் என்பதால மாநிலம் முழுதும் மட்டுமின்றி மாநிலத்துக்கு வெளியில் இருந்தும் அவ்வளவு வண்டிகள் வந்திருந்தன என்பதை அங்கே பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு கூட்டத்தை தாண்டி போலீசார் அவரை பத்திரமா கொண்டு அரியலூர்ல, அதாவது திருச்சி தாண்டி பைபாஸ்ல கொண்டு விட்டுட்டு தான் பெருமூச்சு விட்டாங்க. அங்கிருந்து மீண்டும் அதே போல மிகப்பெரிய கூட்டம் அங்கே சென்று அவர் அரியலூர் போவதற்குள் இரவாகிவிட்டது. அதை தாண்டி அவரால் பெரம்பலூருக்கும் செல்ல முடியவில்லை. திருச்சியிலே பேச வேண்டிய பேச்சையெல்லாம் அவர் அரியலூரிலும் அங்கே பேசினார் என்று சொல்கிறார்கள். இதை வந்து நம்ம திமுக எப்படி பார்க்குது என்ற ஒரு கேள்வி இதுல இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், நேற்று காலை ஒரு 11:15 மணி வாக்கிலே தான் திமுகவின் முப்பெரும் விழா பற்றிய திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை ஒன்று வந்தது. அதாவது உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய மடல், நீண்ட மடல், முப்பெரும் விழா கொண்டாட போறோம் செப்டம்பர் 17, அது எப்படி இருக்கணும், நீங்களாம் எப்படி வரணும் அப்படிலாம் சொல்லி விளக்கமா அவர் மிக நீண்ட மடல் ஒன்று எழுதியிருந்தாரு. அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை என்னன்னா, பாஜக மாநில உரிமைகளை வழங்குவதில்லை, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது, அவர்களுக்கு உறுதுணையாக அதிமுக இருக்கிறது என்பதெல்லாம் அந்த அந்த மடல்ல சுட்டிக்காட்டின முதலமைச்சர் இன்னொரு சில முக்கியமான வார்த்தைகள் அந்த அறிக்கையில் என்னன்னா, கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கம் அல்ல திமுக, நாம் இந்த முப்பெரும் விழாவுக்கு கொள்கை வீரர்களாய் இங்க வரணும் அப்படின்ற சில வரிகள் அந்த இதுல இடம்பெற்றிருந்தன. இவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் யாரை சொல்கிறார் இந்த வார்த்தையில் என்று ஒரு விவாதம் இருந்தது. அவர் வந்து வெற்றி கழக இந்த பிரச்சார பயணம் ஏற்கனவே அவங்க விக்கிரவாண்டி மதுரையில போட்ட மாநாடு, அதுல கிரீஸ் வெளியை தாண்டி அவர்கள் அங்கே சென்றது, விஜயை பார்க்க சென்றது, அங்கே வந்து பவுன்சர்கள் தாவேக தொண்டர்களை தூக்கி எறிந்ததாக சில செய்திகள், சில வீடியோக்கள் அதெல்லாம் வந்தன. அந்த அடிப்படையில் விஜய் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏர்போர்ட்டில் இருந்து விஜய் அவருடைய பிரச்சார ஸ்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த முப்பெரும் விழா அறிக்கை வந்தது. கொள்கை இல்லாத கூட்டத்தை போல அல்ல நாம் என்ற வார்த்தைகளும் அதில் இடம்பெற்றிருந்தன. இதையும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் விஜய் தான் சொல்றாரு என்று சில விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பித்தது. நாம் இது பற்றி திமுக வட்டாரத்தில் விசாரிச்சோம். என்ன கேட்டா, ஏங்க எம்ஜிஆருக்கு வராத கூட்டம், ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டம், இதே திருச்சியில வைகோக்கு வராத கூட்டமாங்க, எல்லாருக்கும் கூட்டம் வருது, ஆனா அந்த கூட்டம் ஓட்டாகுமா என்பதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதே நேரம் நாங்கள் 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய வலிமை என்ன, எதிரியுடைய வலிமை என்ன, எங்கள் கூட்டணியுடைய வலிமை என்ன என்பதெல்லாம் நாங்கள் உணர்ந்துதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த செப்டம்பர் 9 நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல் முறையாக விஜய் என்ற பெயரை எங்க தலைவர் உச்சரிச்சாரு அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, முப்பெரும் விழா சம்பந்தமாக விவாதிப்பதற்கு தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அப்ப பேசும்போது, முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் நடக்கிறதுனால கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி என்னென்ன ஏற்பாடு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்பது பற்றியெல்லாம் அந்த கூட்டத்தில் விளக்குனாரு. 1 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் வருவாங்க, அதாவது வருகிற நிர்வாகிகளை எங்கெங்க அவர் ஸ்டே பண்றதுக்கு எங்கெங்க ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கோம், அன்று லட்சக்கணக்கில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிற தொண்டர்கள் அவர்களை எந்தெந்த மண்டபங்களில்
ஸ்டே பண்ண வைக்க போறோம் என்பது பற்றியெல்லாம் அவர் வந்து அப்ப விளக்குனாரு. அப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்ன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் போட்டிருக்காரு. அவருக்கு சில இடங்கள்ல அதிக கூட்டம் வர்றதாகவும் ரிப்போர்ட் வருது. அதேபோல விஜயும் இப்ப மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. இது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வார்த்தை என்று திமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அதேபோல விஜயும் இப்ப மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாரி இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில நாம முப்பெரும் விழாவை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசினாரு. அவர் விஜய் என்ற அந்த வெற்றி கழக தலைவரின் அவர் பெயரை இதுவரை ஏற்கனவே பொது மேடைகளில் உச்சரித்ததில்லை. ஏற்கனவே முதல் முறை அவர் முதல் மாநாடு நடத்திய புதிதில் போறான் வரவெல்லாம் திமுக எதிர்க்கிறான் என்று அவன் இவன் என்ற வசனத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் திருமண விழா ஒன்றில் பேசினார். அதற்கு பிறகு விஜய் என்ற பெயரை குறிப்பிடாமல் அவர் வந்து சில அட்டாக்களை செய்திருக்கிறார். ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சிக்குள்ளே நடக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல் முறையாக விஜய் மாஸ்க் காட்டுறாரு, விஜய் இவ்வளவு கூட்டம் கூட்டுறாரு, இவர்களுக்கு எடப்பாடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் நாம் மாநாடு நடத்த வேண்டும், முப்பெரும் விழாவை மாநாடாக நாம் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு இந்த பயணம் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய ஒரு பொருட்டு கிடையாது. நாங்கள் எங்களுடைய வலிமையை முப்பெரும் விழாவில் காட்டுவோம். முப்பெரும் விழாவில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கூட முதலமைச்சர் வெளியிடலாம் என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் ஆரம்பம். அதிலே அவருக்கு கூடிய கூட்டம், அதற்கு திமுக தரப்பில் என்னென்ன ரியாக்ஷன் என்பதற்கு இதுதான் அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.